இன்னைக்கு எல்லாருக்கும் ரம்ஜான். ஆனா இன்னைக்கு நமக்கு மட்டும் பிரியாணி நாள். ஆஹா, இன்னைக்கு பிரியாணி எப்படியாவது வாங்கி அவனோடான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் அவனுங்க நம்ம கிளாஸ் தான். ஆனா அவன்கிட்ட பேசிருக்க மாட்டோம், ஒரு டச்சே இருந்திருக்காது. அவன் நம்பரை அவன்கிட்டயாவது கேட்டு வாங்கி அந்த முஸ்லீம் ஃப்ரெண்ட்க்கு நான் மச்சான் எப்படி இருக்க, நான் வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு ஒரு அக்கறையில கேட்போம். அவன் அந்த அக்கறையிலே புரிஞ்சுப்பான். நீ எதுக்கு கேக்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன் பிரியாணி ஓசிஸ் ஒருத்தனை, சரி வா வா ஈவினிங் 5 மணிக்கு வந்துரு வீட்டாண்ட அப்படின்னு சொல்லுவான். சரி நம்மளும் அப்பா எப்படியோ ஒரு வழியா அவங்கிட்ட பேசி பிரியாணிக்கு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னோம். நம்ம என்ன பண்ணுவோம், அதான் எல்லாரும் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஓரளவுக்கு, நம்ம போயிட்டு எப்பயும் போல ஜாலியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போன்லாம் எடுத்து வச்சுட்டு உடனே அம்மா வாடா டிஃபன் சாப்பிட்றா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம தான் இன்னைக்கு பிரியாணி நல்லாச்சு, பழைய சாப்பாடுல நம்ம எங்கிருந்து சாப்பிடுவோம் பிரியாணி எப்போ அப்படின்ட்டு அது டிஃபனா அதெல்லாம் எனக்கு வேணா எடுத்துன்னு போய் நீ என்ன நல்லது டிஃபன் எடுத்துன்னு வரேன். நாங்கெல்லாம் இன்னைக்கு மஜாவோ பிரியாணி சாப்பிடுவோம், அதை விட்டு டிஃபன் பழைய சாப்பாடு எடுத்துன்னு வர அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், இந்த மாதிரி சொல்லிட்டோம். ஒரு பிரியாணி வருதுன்னு ஒரு வீராப்புல விரதம் இருக்கிறதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். காலில இருந்து இருக்கும். சரி காலைல தான் சாப்பிடலையா, ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு மட்டும் டைமே போக மாட்டேங்குது. நம்மளும் பாக்குறோம் சுத்தமா போல, இது ஒண்ணு வேலைக்கு ஆகல அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் பார்த்துட்டு இருக்கோம். மெசேஜ் பண்றோம் அவனுக்கு, நம்ம வீட்டுக்கு வரட்டுமா அப்படின்ட்டு. ஆனா அவன் கண்டுக்கவே இல்லை. நமக்கு சரி விடு, அதான் காலையில கூப்பிட்டால அதை வச்சு நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கவே இல்லாம அதை வச்சு கிளம்பிட்டோம். அந்த பொண்ணு சரி சொன்னோம். அப்புறம் என்ன பண்றது, போயிட்டு கதவை தட்டினே இருந்தோம். அப்புறமா அவங்க அம்மா வந்தாங்க. ஆண்டி வந்தோடனே உள்ள ஆண்டி வந்தோடனே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டீ காஃபி ஏதாவது குடிக்கிற அப்பான்னு. இல்ல ஆண்டி பரவாயில்ல இருக்கட்டும் வேணாம் அப்படின்னு. நம்ம மீதி நாள்லாம் போனோடனே டீ காஃபி கேட்டோடனே காஃபி டீன்னு சொல்லி நல்லா வாங்கி குடிப்போம். ஆனா அன்னைக்கு மட்டும் நமக்கு டீ காஃபி எல்லாம் வேணாம், ஏன்னா நம்ம தான் பிரியாணிக்காக விரதம் இருக்கிறோம்ல அப்படின்ட்டு உட்காந்துன்னு இருக்கோம். நம்ம சரி அவன் வருவான் கூப்பிடுவான், பிரியாணி வரும், எதுவும் வரல. டீசென்ட்டை மெயின்டைன் பண்ணி உட்காந்துன்னே இருக்கும். ஆனா வாசனை மட்டும் வந்த பிரியாணிக்கு அதுலயே பாதி வயிறு நிறைஞ்சிரும் போல எனக்கு அப்படின்ட்டு சுத்தி தேர்றேன். அப்புறம் ஒரு வழியா வந்தான். இரு மச்சான், இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும், பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு. இன்னும் ஒரு சந்தோஷம் எங்க இருந்து வந்தது, அந்த பிரியாணி தான் நமக்கு எமோஷன் இல்ல அப்படின்ட்டு நல்லா வெயிட் பண்ணிட்டு அந்த 5 நிமிஷம் கரெக்டா முடிஞ்சு மொத்தம் 5 நிமிஷம் ஆயிடுச்சு, பிரியாணி ரெடி ஆயிடுச்சா அப்படின்ட்டு போயிட்டு ஏறோம். இதுக்கு மட்டும் வெக்கமே இல்லாம 5 நிமிஷம் பார்த்து வந்து மீதி டைம்ல மட்டும் வராது எங்க கூப்பிட்டாலும் அப்படின்ட்டு அவனோட மைண்ட் வாஷ் என்ன இருந்துட்டு போடணும், நமக்கு பிரியாணி தான் முக்கியம் அப்படின்ட்டு நம்ம மறுபடியும் நம்ம சென்னையை பார்த்து நேராவா பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்ட்டு போயிட்டு பிரியாணி சாப்பிடலான்னு எடுத்து அந்த போடும் போது ஒரு அப்படியே அந்த ஆவி பார்க்க சூடா பிரியாணி தட்டுல விழும் போது என்ன அது பார்க்கும் போதே ஒரு மாதிரி இருக்கு, அப்படியே சாப்பிடணும் போலேன்ட்டு. அப்புறம் அந்த ஆனியன் ரைத்தா பிரெட் அல்வா இதெல்லாம் மொத்தமா வச்சு அந்த பிளேட்டு ஃபுல்லா ஒரு வழியா நிரப்பி பார்த்தா ஒரு எமோஷன். நல்லா ஒரு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம நல்லா சாப்பிட்றோம்னு வைங்களா. சாப்பிட்டு முடிச்சிட்டோம், நம்ம தூக்கு சட்டி முன்னாடியே எடுத்துன்னு வந்துருப்போம். நல்லா சாப்பிட்டு மச்சான் கொஞ்சம் இதுல அப்படியே பிரியாணி நிரப்பிச்சுன்னா நீங்க தான் என் தெய்வம் அப்படி இப்படின்னு சொல்லி அவன்கிட்ட நான் நோட் பேசி தூக்கு சட்டி நிரப்பிடுவோம். ஏன்னா நைட்ல நமக்கு வர திடீர்னு பசிக்கும், தூக்கம் வராது. நம்ம நைட்ல கூட வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு பொறுமையா சாப்பிடலாம். அதனால நைட்டு போயிட்டு அவன்கிட்ட அந்த தூக்கு சட்டியில பிரியாணி வந்துட்டு வீட்டுல எல்லாத்தையும் மறுபடியும் மஜாவா பட்டீங்களா பிரியாணி அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு, இந்த ரம்ஜானுக்கு நீங்க பிரியாணி சாப்பிட்டீங்களா இல்ல பழைய சோறான்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க.